சார் இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குது, அந்த அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னோட பங்களிப்பை என்ன கொடுக்கலாங்க சார்? ஏன் இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப உபயோகமான கேள்வி. உங்களுக்கு சுகர் அதிகம், மாத்திரை சாப்பிடுங்க, ரெகுலர் டெஸ்ட் வரணும்னா இதை வீட்டில் போய் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆமாம் எனக்கு சுகர் இருக்குன்னாரு, டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு, நான் அடுத்த மாதம் போகணும்னு. அதே சமயத்தில் அவங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க, அதிக பொரித்த உணவுகள் சாப்பிடாதீங்க, உங்களோட அரிசியின் அளவு இட்லி இவ்வளோதான் சாப்பிடணும், மாவுச்சத்து குறைக்கணும், நாங்கள் சொல்கிற நிறையா விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களுக்கு இதை போய் ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து, ஏன்னா பிஸியாக இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன எப்படி பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் வராமல் போயிடுது. ஸோ அவசியம் குடும்பங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க சாப்பிட்ற மாத்திரை என்ன, மாத்திரை தீர்ந்து போகணுன்னா கண்டிப்பாக வாங்கணுமா, இல்லை எப்போ செக்கப் போகணும், ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்ன, அதை வீட்டில் ஆரோக்கியமாக உணவு செஞ்சு கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டிலே கரெக்டாக கடைபிடிச்சாதான் நீங்கள் வெளியே திருவிழாக்கள் ஃபங்க்ஷனு வெளியே சாப்பிடக்குள்ளேயும் ஓரளவுக்கு இதை கடைபிடிக்க முடியும். இந்த உணவு கட்டுப்பாடு நல்லா கடைபிடிச்சாவே உங்களோட சர்க்கரை மிக நல்ல அளவில் நிறைய பேருக்கு கண்ட்ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்குது.